ஹலோ மீனா அவங்க இருக்கிறேன். ஹலோ மீனா அவங்க ரெமோ. இந்த எஃப்எஃப்ல வந்து ஃபீமேலுக்கு ரெமோ வாய்ஸ் ஒரு கொடுக்க போகிறாங்க, மேலுக்கு நான் வாய்ஸ் ஒரு கொடுக்க போகிறேன். இந்த எஃப்எஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். போக நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ பேச்சை குறைச்சிட்டு ஆரம்பிக்கலாமா? அப்புறம் எல்லோரும் கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் வெளில சுற்றிட்டுருக்காங்க. அப்போது ஜின்னு, ஜேகே, ஜேஹோப், நான்சி எல்லாருமே ஒரு ப்ளேஸில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ப்ளேஸுக்கு டேயாங்க ஜிமின்னு வந்து சிரிச்சுட்டே வராங்க. இதை வந்து ஜின்னு பார்த்து கேட்குறாரு, என்னடா டே ரொம்ப ஹாப்பியாக வரீங்க, என்ன அண்ணன் வந்தால் சந்தோஷமா? இங்கே வேறு ப்ரோ அவன் என்னை வந்து வாட்ச் பண்ணதான் வந்துருக்கான் போல. ஆனால் இப்போ என்ன பண்ணி வாங்கிட்டு இருக்கான். ஆனால் நான் யார் டேயாங்கல்ல, அதான் எப்படி தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சு வந்துட்டேன். டேய் ஆனாலும் நாம்ஜுனு சுகாவும் பாவம்டா. யாரு நாம்ஜுனும் சுகாவும் பாவமா? ப்ரோ 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 அவனை பற்றி உனக்கு தெரியாது. பார்க்க தான் பாவமாக மூஞ்சி வச்சிருப்பானோ குழந்த மாதிரி. ஆனால் அவனுங்க பண்ணுற வேலை இருக்கே வீட்டில், ஐயோ ஒரு வாட்டி நாங்கள் தப்பிக்கப்படுற பாடு எங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். ஆமாம் அதனால தான் இன்றைக்கி எப்படியோ நான் மட்டும் கிளாஸ்லேருந்து தப்பிச்சிட்டேன். ஆமாம் அவன் என் ஃப்ரெண்ட் இல்லை, அதான் மாட்டாமல் தப்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிளாஸில் வேறு அவன் தூங்கிட்டு இருந்தான். கொஞ்சம் விட்டுருந்தான் நாம்ஜுன் இன்றைக்கி அவனை கண்டந்தமாக ஆக்கியிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் நான் சிக்னல் வர கொடுத்தனால தான் கொஞ்சமாச்சும் தப்பிச்சான். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், வீட்டில் ஒன்று கும்பர் கஞ்சி காய்ச்சிருப்பான். நாங்களாம் இவ்வளோ பெரிய ஆள். ஆமாம் ஜிமின் ரொம்ப பெரிய ஆள். ஆமாம் நான் தான். இப்போ சுகாவோட வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. இது சுகாவா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நீ தானே ஜங்குக்? ஆமாம் ப்ரோ நான் தான் ஜங்குக்கு. பற்றி நிறைய சொன்னாங்க பிரின்சிபல். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஸ்கூல் எப்படி இருந்தது, இப்போ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பரவாயில்ல, நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, இப்படி இருங்க. எல்லாருமே வந்து சண்டை பண்ணாமல் ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? வேறு ப்ரோ நீங்கள் தான் சுகாவா? ஆமாம் நான் தான் சுகா. நீ தானே ஜின்னு? உன்னை பற்றியும் சார் சொல்லியிருந்தாரு நிறைய. சுகா இப்போ நாம்ஜின் எங்கே இருக்காரு தெரியுமா? நீங்கள் தானே நான்சி, உங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கும் உங்களை பற்றி நிறையவே தெரியும் முன்னாடியே. நம்ம நாம்ஜின் தானே, அம்மா பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு நான் வந்துட்டு தான் பாருங்கள். ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹே ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. டு மீட் யூ ப்ரோ. நீ தானே ஜேகே அண்ட் நீ ஜேஹோப் அண்ட் யூ ஜின், அப்புறம் நீ தான் நான்சி, கரெக்டா? ஆமாம் நான் தான் நான்சி. எப்படி இருக்கீங்க நாம்ஜு? யா ஐ எம் ஃபைன். அண்ட் யூ? நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து நிறைய நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு நீங்கள் எல்லாமே சீரியஸ் தான். அதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் அப்படி இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் ஜஸ்ட் ட்ரெயினர்ஸ் தான். ஸோ நீங்கள் எங்களை ஃப்ரெண்டாக மட்டும் பார்த்தா போதும், ஓகே? ஜேகே, என்னோட நேம் தானே ஜேகே? ஆமாம் ப்ரோ நான் தான் ஜேகே. எங்களோட நேம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் சொன்னேன்ல, பிரின்சிபல் தான் உங்களை பற்றி எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்ட்டு. ஓ ஓகே ஓகே. இவர் பெரிய சிஇஓ, இவர் கேட்காமலே வந்து ஒரு சொல்லிட்டு போடாடி போடா சூப்பர் ரேட்டு, இப்படி தான் கலாய்க்கணும். இன்னும் சும்மா விடக்கூடாது. சேத்தா போயிடுவாளா? இப்போ சும்மா இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க, பார்த்துக்கோங்க. ஹாய் பிரதர்ஸ். ஹாய் ஜோய், உன்னை பற்றி தேங்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். லூசு மடப்பையிட, நான் மட்டும் என்னடா சொன்னேன்? ஏ கரெக்ட். லீசா, உன்னை பற்றி கூட ஜிமி நிறைய சொல்லியிருக்கான். என்னடா சொன்ன என்னை பற்றி? அது வந்து ஜிமின் என்னை பற்றி என்ன சொன்னீங்க சார்? இல்லை அவனுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கானுங்க, அவனுங்கள நம்பாத. அவனுங்கள ஃப்ராடு பசங்க, அவனுக்கு 2 பக்கா ஃப்ராடு. அவங்க சொல்கிற எதையும் நம்பாத. அப்புறம் என்ன டேரக்டே? ஆமாம் அவனுங்களை நம்பாத. ஒன்றும் இல்லைல்ல? ஆமாம் ஒன்றும் இல்லையே. ஏய் 2 பேரும் பொய் சொல்லாமல் சொல்லுங்கடா. சரி விடு. இல்லை அது சரி சரி ஜிமின் விடு. நாம்ஜுன், நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லணுமே. சொல்லு நான்சி. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இவனுக்கு 2 பேரும் ஏதாச்சும் என்கிட்ட சேட்டை ஏதாச்சும் பண்ணுறாங்களா என்ன? சொல்லு, பார்த்து பண்ணிடலாம். அதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப நல்லா அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஏய் நான்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லு பார்த்துக்கலாம்.
அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நெஞ்சன். ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு பேடு. அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் நானும் சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். இல்லை எனக்கு புரியல, நான் ஏன்னு சொல்ல போகிறேன், நீ என்ன கேட்க போகிற, ஏதாச்சும் ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமா என்ன? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அட நான்சி, சும்மா சொல்லு, நான் தானே, சொல்லு பார்த்துக்கலாம். நீங்கள் நோன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது, எனக்கு கஷ்டமாக இருக்கும். நீ எதை சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே, ஏதாச்சும் பர்சனல்னா சொல்லு, நம்ம 2 பேரும் தனியாக போய் பேசலாம். அந்த பொண்ணை எனக்கு கடத்திட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா, ஒழுங்காக இங்கேருந்தே பேசுகிறதா இந்த பேசல. டே இப்போ என்கிட்ட நீ ஒதான் வாங்க போகிற பருத்தியாக வாங்க போயில படா குரங்கு. டே சும்மா இருடா, கொஞ்சம் நேரத்துக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. சரி நான் சைலண்டாக இருக்கேன், நீங்கள் பேசுங்க. அது வந்து நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், ஆனால் அவர் நோன்னு சொல்லிட்டா எனக்கு அழுக வந்துடும். அவரு கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் எனக்கு அவர் ஓகே சொன்னவரா சொல்ல மாட்டாரா யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்களா? ஐய இதுக்காக நேரமாக இருந்த அது வந்து போய் நினச்சி தோச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு தான். நீ உனக்கு பிடிச்சிருக்க போயிட்டு போயிட்டு ஸ்டேட்டா ஐ லவ் யூ, நான் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நீ இருந்தால் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லு. தட் சிம்பிள் மேட்ரு. நீ வேறு ரொம்ப அழகாக இருக்க, நல்ல ஒரு கேரக்டராக எனக்கு தெரியுது. ஸோ ஒன்றால் யாராச்சும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? அப்படியா சொல்கிறீங்க? இப்போ நான் யார்கிட்ட போய் சொன்னாலும் அவங்க வந்து எஸ் சொல்லிடுவாங்களா? என்ன பிடிக்கிறவங்க யாராச்சும் இருப்பாங்களா? நீ போய் பேசிப்பார், அவங்க வந்து உனக்கு ஓகே சொல்லுவாங்க. அதை விட்டு நீ வந்து நோ சொல்லிடுவாங்கன்ட்டு பயந்துட்டு இருக்காத, கண்டிப்பாக எஸ் சொல்லுவாங்க. ஓகே ஓகே நெம்ஜூன், நான் உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்த பிள்ளையெல்லாம் அவங்கள லவ் பண்ணல, அதுக்கு முன்னாடி நான் வந்து லவ் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் எனக்கு சீனியராக இருக்கச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட நான் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் இதை உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் நான் சொல்லுறீங்களோட பயந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நான் மட்டும் சொல்லிடுவீங்க, இப்போயே சொல்லணும்லாம் வேண்டாம், யோசிச்சு கூட சொல்லுங்கள், ஓகேவா? நான்சி சூப்பரு. ஆமாம் இரு, இப்போது நீ நேம்ஜோன்னு நான் சொன்னேன். அட குள்ளவாத்து, அவன் நேம்ஜோன் தான் சொன்ன குள்ளவாத்து. நேம்ஜோனு இது எப்போத்துல இருந்தடா, உன் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், இதை கூட சொல்ல பற்றி வயிற்றுக்கார மெண்டல், இது எனக்கே தெரியாதடா, எனக்கே இப்போ தான்டா தெரியும். என்னம்மா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை. நீ என்ன இப்போ தான் என் கூடயே பேசுகிற, ஸ்கூல் படிக்கும் முடிச்சுட்டு ஓகே, நீ அப்போ பார்த்த ஓகே, எல்லாம் ஓகே தான், ஆனால் இவ்வளோ இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போது திடுதுப்புன்னு வந்து இப்படி சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி? நான் ஒரு டைம் வெளியில் படிச்சுட்டு இருக்கும் போதுல என்கிட்ட ஒரு பையன் வந்து கிண்டல் பண்ணி என்னை வந்து ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க. அன்னிலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எந்த பொண்ணு உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் நீங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. அதுலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா, நாள் நான் வந்து முடிச்சுட்டே இருந்துட்டு சரி, ஒவ்வொரு வாட்டியுமே நான் வந்து உங்களையே தான் நினச்சிட்ருப்பேன். நீங்கள் பண்ண எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட கேரக்டரும் நல்லா இருக்குது, உங்கள் கூட வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. உங்கள் கூடயே நான் இருக்கணும்னு தோணுச்சு. அதான் நான் வந்து இப்படி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கு. உங்கள் மேலே லவ் வச்சுட்டேன். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் மட்டும் சொல்லிடுறீங்க. அப்படியா? எனக்கு தெரியாமல் இந்த சம்பவம் எப்போண்டா பண்ண நினைச்சுட்டே.
அவங்க சொல்கிறது உண்மையா என்ன? ஆமாடா, ஒரு நாள் உனக்கு ஜூஸ் வாங்க போகணும்ல, அந்த டைமில் இந்த விஷயம் நடந்து இவங்கள வந்து அந்த பையன் ஈஃப் டீசிங் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நான் போயிட்டு ஃபைட் பண்ணி அந்த பையன்ட்ட வந்து விரட்டினேன். ஸோ அவனும் ஓடிட்டான். அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன். ஆனால் இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அதான் அந்த டைமே என்னோட அண்ணன் பொறுக்கியாக இருந்தாருங்க. பொறுக்கி கிரிக்கின்னா வாயை உடச்சிடுவேன், பார்த்துக்கோ. வீட்டுக்கு எப்படியும் வந்தானா அவனும் அவனை அப்போ இருக்கும் உனக்கு, நான் அப்போ வச்சுக்கிறேன். அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னா, என்னைக்கு நான் இந்த பையன் இருந்தவங்களை காப்பாற்றிட்டணும் அப்பத்துலேருந்து நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அது ஏன் எதுக்கு அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஆனால் உங்கள் மேலே எனக்கு அந்த லவ் வந்துருச்சு. அப்போவே வந்துருச்சு. நான் தான் சொல்லவே இல்லை. நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுனதுக்கிட்ட கிடையாது. ஸோ அது ஒரு மாதிரி இருந்து, அதனால தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு திருட்டு கொட்டா மாதிரி முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன். இது என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. நான் அப்படியே எனக்குள்ளேயே வச்சு மூடி மறைச்சிக்கிட்டேன். என்கிட்ட வந்து என்ன லவ் பண்ணுறது சொல்லவே இல்லை. நான் வேணும்னு சொல்கிறேன். பயம் வந்துட்டிங்களா என்ன? இவ்வளோ நாள் என்ன ஒன்று சுத்த வச்சிட்டிங்களே, போடா. லூசு பையில் என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, நானாச்சும் சரி அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். பைத்தியக்கார பையில் இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் நீ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நீ சொல்லவே இல்லை. என்னம்மா திட்டு பொண்ணு போடான்ட்ட? சரி சாரி மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இல்லைடா, அது வந்து அது வரைக்கும் நான் பொண்ணுக்கிட்ட பேசுனதே இல்லைல்ல. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியாமல் முழிச்சிட்ருந்தேன். ஆனால் அவளாக வந்து சொல்லும் போதில் எனக்கு இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போடா, நீ இவ்வளோ நாள் என்கிட்ட வந்து சொல்ல கூட இல்லைங்க, இவ்வளோத்தையும் மனசு வச்சுட்டு. சரி சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடறேன். ஓகே, இப்போ மாற்றம் சொன்னேன். லவ் யூ டூ. டேய் இங்கே என்னடா நடக்குதுங்க? அட பாவி, சரியான ஆள் தான்டா நீ. நாம்ஜுனு என்கிட்ட கூட சொல்லலை பார்த்தியா? ஆனால் அன்னைக்கு கூட நான் நான்சின்னு சொல்லும் போதில் கூட நீ வந்து நான்சியா அப்படின்னு சாக்காம போதில் நான் யோசிச்சுருக்கேனாங்களா? நான் ஒரு முட்டா பையன், அதை நான் மறந்துட்டேன். இவர் இப்படி ஆள், இவர்கிட்ட சொல்லிட்டு தான் நினச்சாங்க. போடாடி போட சுகா, ஏன்டா இப்படி பண்ணுற? என்னை பார்த்தா பாவமா இல்லையடா? தேவாங்க, உன்னை பாவம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், நாங்கள் தான் பாவம். உன்னெல்லாம் பாவம் பார்க்கக்கூடாது. நைஸ் கப்பல்ஸ். ஆமாம் நைஸ் கப்பைஸ் தான். என்ன சொன்னே உனக்கு கேட்கல? நைஸ் கப்பைஸா? டேய் ஜிமினி, என்னடா சொன்னேன்? லீசா, ஜஸ்ட் ஃபார் ஃபன்யா, கூல் டவுன். டேங்க, நீ என்ன சொன்ன? இது வந்து டவுசி, நான் ஒன்று சொல்லலை, சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். கூல் டவுன். ஏன் அவங்க நைஸ் கப்புள்ஸ் இல்லையா என்ன? இப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், சூப்பர் கப்புள்ஸ் தான். என்னடா சொல்கிற ஜிம்மி? ஹலோ சார், கொஞ்சம் தௌசியை பாருங்க. தௌசி தௌசி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏன் உங்களை பார்த்தா என்ன நல்ல கப்புள்ஸ் தெரியா? சும்மாப்பா, லொல்லாய்க்கு கையில் மாட்டிடாத, குன்றுவேன். அவனுங்க ரெண்டு அப்படி தான். விடுங்க அதெல்லாம் ஒரு பைத்தியக்காரப்ப. சரி இங்கே இருந்ததெல்லாம் போதும், வாங்க அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். போர் அடிக்குது இங்கே இருந்து வரங்களா? எப்படி எங்கடா போன எனக்கு புரியல. செவிட்டுக்குள்ளே பார்த்து பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டேன். என்னடா சொன்ன? எவனா பார்த்துடா குள்ளே பார்த்துன்னு? நான் உன்னை விட பெரிய பையன்டா, உன்னையாச்சும் பெரிய பையன்டா. நான் வளர்ச்சி மட்டும் தானே கம்மி. நான் இப்படி நீ கிண்டல் பண்ணக்கூடாது. இதுடா, உனக்குன்னு ஒரு காலம் வந்தால் எனக்குன்னு ஒரு காலம் வரும். அன்னைக்கு நான் உன்னை கலாய்க்கிற கலாயில அப்போ இதுக்கு உனக்கு இப்போ தானே ஆத்திரம் அடங்கும். சரி வசனம் பேசலாம், போதும். இப்படி பீச்சுக்கு வாரியா இல்லையா? சரி நான் வரேன். நாம்ஜன் ப்ரோ, சுகா ப்ரோ, 2 பேரும் வாங்க, பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படியே. ஆமாம் வாங்க, அப்படியே சும்மா சுற்றி போயிட்டு வரலாம். வேண்டாம், கொஞ்சம் ஒர்க் இருக்கு. கலெக்டர் ஒர்க் பண்ணுறாரு, ஒர்க் இருக்கனாலே இப்போ வாரியா இல்லையா? அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. இப்போ வரலன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான்.
தேவாங்கு வச்சு பர்றா. அடா வா ப்ரோ, கூப்பிட்டா வர மாட்டாங்களா? வாங்க. ஆமாம் வாங்க நம்ஜான், போயிட்டு வரலாம் அப்படியே. சரி சரி ஓகே வாங்க போகலாம். சரி வாங்க, நானும் வரேன். அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே வந்து பீச்சுக்கு போகிறாங்க. அதே பீச்சில் நம்ம கேங்ஸ்டர் வந்து உட்கார்ந்துருக்கான். எதுக்குன்னா போன வாட்டி நம்ம பசங்க எல்லாருமே வந்து அந்த கேங்ஸ்டரை போட்டு அடியில் கொண்டு எடுத்துருப்பானுங்க. ஸோ அதுக்கு பழிவாங்கிறதுக்காக அவங்களோட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய அடியாளுங்களை வந்து கூட்டி பக்கத்தில் வச்சுட்டு இவனுங்களை தான் அடிக்கணும், இப்போ வருவானுங்க அவனுங்களை அடிக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் எல்லோரும் வராங்க. இதை பார்த்த கேங்ஸ்டர் என்ன பண்ணுறான்னா ஜேகே வாரானான்னு பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வரும்போது ஜேகே பார்த்து கேட்குறான், நீ தானடா என்ன அடித்த, முடிஞ்சா இப்போ என் மேலே கை வச்சு பாடுறா, இப்போ அட்ரா பார்க்கலாம் முடிஞ்சா. இதை பார்த்து நம்ம நேம்சன் சொல்கிறாரு, டேய் நீயாரா கோமாளி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்க, சித்த போடாதல்லி. இதை பார்த்துட்டு சுகா சொல்கிறாரு, இதை பாரு நீ யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது, பட் இங்கேருந்து போகிறது உனக்கு நல்லது. இல்லை முடியாது மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்ச அப்படின்னா உனக்கு தான் கஷ்டம், அதையும் பார்த்துக்கும். அப்புறம் நம்ம டேங் சொல்கிறாரு, டேய் முடிஞ்சா நீ ஜேகே மேலே கையை வச்சு பாரு, கையை வச்சுட்டு இந்த இடத்த விட்டு மூவ் பண்ண கூட உன்னால் முடியாது. நான் உன்னை மூவ் பண்ண விட மாட்டேன், உன்னை கொல்றது உறுதி அவன் மேலே கையை வச்சுட்டா அப்படின்னா. அப்புறம் நம்ம நேம்ஜன் சொல்கிறாரு, வீடில் அவனே ஒரு காமெடி பீஸு, அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து இப்படி சீரியஸாக பேசிகிட்டு இருக்க, சே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பார்த்த கேங்ஸ்டர் சொல்கிறாரு, என்ன பயந்துருன்னு நினச்சிங்களாடா, நான் யார் தெரியும் தானே, கேங்ஸ்டர்ரா. அப்புறம் நேம்ஜன் அதுக்கு சொல்கிறாரு, டேய் கேங்ஸ்டர்னா என்ன உனக்கு கொம்பா முளைச்சிருக்கு, உனக்கு அடித்தா பிளட்டு வரத்தானே செய்யும், முள்ளுங்க மரியாதையாக போயிரு, இல்லை அப்படின்னா நீ ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டியதாக இருக்கும், எப்படி வசதி. அப்புறம் நம்ம ஜங்குக் சொல்கிறாரு, என்ன நீ அடிப்பியா, டேய் முடிஞ்சா ஆடுறா பார்க்கலாம், உன் கூட்டத்துக்கு முன்னாடியே உன் முகரே கிழிச்ச எனக்கு உன்னை இங்கே வச்சு என்ன அடிக்க தெரியாதா, வா பார்த்துக்கலாம். அப்புறம் ஜிமின் சொல்கிறாரு, இவெல்லாம் ஒரு ஆளுமையிட்டு, வாடா பார்க்கலாம் நீயா இல்லை நாங்களான்னு. அப்புறம் நம்மள்கிட்ட எங்கே சொல்லுறது, வாடா பார்க்கலாம் நீயா நாங்களான்னு, வராமல் இருந்துட்டு சவுண்டு விட்டுடாக்க வாடா. அப்புறம் நம்ம நேம்ஜன் சொல்கிறாரு, டேய் இங்கேருந்து ஒழுங்காக நீ போயிட்டா உனக்கு நல்லது, இல்லை அப்படின்னா என்ன பண்ணோன்னு எங்களுக்கே தெரியாது, இவ்வளோ நேரம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததே பெரிய விஷயம், ஒழுங்காக ஓடி போயிரு. அப்புறம் நம்ம கேங்ஸ்டர் சொல்கிறாரு, டேய் என்னை பயங்கடுத்து பார்க்கலான்னு நினச்சிங்களா, உங்களை விட பெரிய பெரிய ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன்டா, நீங்களா சின்ன பசங்கடா, அடித்தா வலியை கூட தாங்கிக்காத பசங்க நீங்கள் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா. அப்புறம் நம்ம டேங் சொல்கிறாரு, ஓ அதான் அன்னைக்கு ரத்த வெள்ளத்தில் ஒருத்தர் திருச்சி ஓடினார், மறந்துட்டியா என்ன. இதோட இந்த 3rd எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு 4th எபிசோட் தான். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி கொஞ்சம் அப்படி இருக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. லாஸ்ட்டு எண்டிங் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையான்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஸோ எனக்கு தோணுனதை அப்படியே பேசியிருக்கேன், அவ்வளோதான். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் ஓகேவா. அண்ட் பாய் பாய் கைஸ், நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். ஸோ ஐ மிஸ் யூ ஆல்.